சைனால நீங்க பண்ற வேலையெல்லாம் ரோபோட்டே பண்ணுது. அதெல்லாம் ஒரு வேலையே இல்ல. டேமேஜ் பண்ற பாத்தியா? என்ன டேமேஜ் பண்றப்போ தெரியலையோ? ஓ, பழிக்கு பழி. அப்படிதான் சொல்லலாம். சரி விடு. நீ இப்போ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். அது உன் நினைப்பாவே இருந்துச்சா, அதான் கிளம்பி வந்துட்டேன். வேலை செய்யற எண்ணமே இல்ல. இல்லையே. எந்த பக்கம் திரும்பினாலும் உன் நினைப்புதான். முன்னெல்லாம் பேச வந்தா நீ என்ன திட்டி திட்டி விடுவ. இப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம்ல, அதான் ஓடி வந்துட்டேன். சரி, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு. என்ன வேணும் கேளு. பிரியாணி சாப்பிடுறியா? எப்ப பாரு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? நம்ம புதுசா கல்யாணமா இருக்கோம். ஆமா. என்ன ஹனிமூனுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஏய் நிலா, நீ அப்படி கேக்குற? ஆமா, நான் தான் கேட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எங்க அதே மாதிரி இன்னொரு முறை கேள. நான்லாம் கேட்க மாட்டேன். நிலா ப்ளீஸ், நிலா ஒரே ஒரு முறை கேள. நிலா கேள ப்ளீஸ். என்ன ஹனிமூனுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஐயோ, இங்க பாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நானே இது உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். ஆனா நீ எங்க ஒத்துக்க மாட்ட, அடிச்சு வச்சிருவ, கடிச்சு வச்சிருவேன்னு தான் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆமா, கடிக்கிறோம். சரி, உனக்கு எங்க போகணும்னு சொல்லு. எங்கேயாச்சும் கூட்டு போங்க. அப்போ சர்ப்ரைஸா நானே இடம் சூஸ் பண்ணி உன்னை கூட்டு போறேன். அங்க போய் தான் உனக்கு என்ன இடம்னு தெரியும். அது ஓகே இல்ல? ஓகே. என்ன இருந்தாலும் நான் சொல்லிதான் சாருக்கு இந்த யோசனை வந்திருக்கு. யார் சொன்னா? நான் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேனா? கல்யாணம் அன்னைக்கே யோசிச்சேன். சரி, நான் ரொம்ப அலையிறேன்னு நினைச்சிருவியோன்னு தான் நான் அதை உன்கிட்ட சொல்லல. இப்ப பாரு, நீயே கேட்டுட்ட. இதுக்கப்புறம் மாமா பண்ணாம இருப்பனா? யோசிக்காம உள்ள போயிட்டுமே. பல்லவன் பாத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏய் இரு இரு, பாத்துக்கல மாட்டான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓ டேய், ஏடா உன்னை லேட்டா தானே சொன்னேன். எதிர்கடையிலே கோனைஸ் இருந்துச்சுன்னு அதானே வாங்கிட்டு வந்துட்டேன். போடா. இந்தா கொஞ்சம் தூரம் போய் சிப்ஸ் வாங்கிட்டு வா. போ. எதுக்கு? பூஜை பண்றதுக்கு. சாப்பிட தாண்டா கேட்பாங்க. போடா போய் வாங்கிட்டு வா. வெயில் அடிக்குதுண்ணா. டேய் 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 டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்ரா. இல்ல அது நீ பாருங்க, நீ வெயில போய் சிப்ஸ் வாங்கிட்டு சொல்லுது. எங்கேயும் போவானா, உள்ள வா. என்னண்ணா? என்ன நீ? தேங்க்ஸ்டா. நம்பளவா? உனக்கு இந்த வெளியே போற வேலை எதுவும் இல்லையா? ஒரு வேலை இல்லைண்ணா, இங்கேயே தான் இருப்பேன். என்ன உங்களுக்கு இப்ப? எதுக்கு அவனை விரட்டுறீங்க? அவன் இங்கதான் இருப்பான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணி அதெல்லாம் கொடுங்க, நானே குப்பையில போட்டுறேன். தேங்க்ஸ்டா. இந்த அதையும் எடுத்துட்டு போ. நிலா, ஹனிமூன் போறது சீரியஸா தானே சொன்னேன்? ஆமா, சீரியஸா தான் சொன்னேன். இதுல என்ன டவுட்?
அண்ணா ஆ? டீ எடுத்துக்கோங்க. ஓ, நீ எப்போ போட்டு வந்த? நானே போட்டிருப்பேன்ல. பரவாயில்லண்ணே. இந்தடா தேங்க்ஸ் நீ. பிஸ்கெட் பொடி. அண்ணா ம் என்னாச்சுண்ணே? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லப்பா, வழியில கார்த்திகாவை பார்த்தேன். கார்த்திகாவா? திரும்ப வந்திருக்காங்களா? ம். அவ மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து மொத்தமா திரும்பி வந்துட்டேன்னு சொல்றாப்பா. மொத்தமா வந்துட்டாங்களா? ஆமாப்பா, பாவம்ப்பா அந்த பொண்ணு. அவளை அவ மாமனாரும் மாமியாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க போல. அவங்க நல்லா பாத்துக்கிறதா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆ, ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தாங்க. அதான் நம்ம கிட்ட அதை அப்படி சொல்லியிருக்கு. ஆனா இப்பதான் அவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியுதுப்பா. நிறைய சொல்லுச்சுப்பா. கல்யாணம் ஆகி ஒரே வாரம் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மாமனார் மாமியார் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தார் போகிற வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் இருந்தார். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு மாமா. அவங்க என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க. அவ ஹஸ்பண்ட் துபாய்க்கு போயிட்டு மறுபடியும் வந்து அவளை கூட்டிட்டு போறதா தானே சொன்னான். ஆமாண்ணே. ஆனா அவன் கூட்டிட்டு போகவே இல்லையாம்பா. கார்த்திகாவோட அப்பா அந்த பையனை வேலை செய்யற இடத்துக்கும் போய் பார்த்திருக்காரு. ஆனா அந்த பையன் அந்த இடத்துலயே இல்லையாம். அந்த பையன் சொன்ன எல்லாமே பொய்யாம்பா. அவன் கார்த்திகாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுதுப்பா.